நீங்க 2 பேரும் யாருடா? காலங்காத்தால இங்க வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு பச்சை தமிழன், பக்கா இந்தியன். அவங்க யார் பாகிஸ்தானியான்னு கேட்டா கிடையாது. இது வந்து விளாகா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. கப்புள் விளாகா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் தெரியல. கன்னடா சென்னாக பருத்து. मुझे नन्नाയിട്ട് മലയാളം അറിയാം. I can do videos in English also. हाँ तो मुझे हिंदी भी अच्छी सी आती है. என்னை வருங்காலத்தில் வாழ வைக்க போகிற தமிழ் மக்களான உங்க கையில தான் இருக்கு. என்னடா இது மாதிரி பேசுற, நீ என்ன பின்னாடி முதலமைச்சராக போறியா? கேமராலாம் கரெக்டா இருக்குன்னு தெரியல. இருக்கும் கூட. ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் கோபிநாத் கோபிநாத் சுப்ரமணி. 3 பேர் இல்லை, ஒரே பேர் தான். என் பேர் கோபிநாத் சுப்ரமணி. இவங்க வந்து Hi guys. So நான் வந்து ஸ்வாதி எஸ் குமார். 2 பேர் இல்லை, ஒரே பேர் தான். ஸோ நீங்க 2 பேர் யாருடா? காலங்காத்தால இங்க வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கே தெரியல. ஸோ நீங்க யாரு? நீங்க என்ன பெரிய செலிபிரிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய செலிபிரிட்டிலாம் இல்லை. ஸோ எங்களை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பச்சை தமிழன், பக்கா இந்தியன். அவங்க யார் பாகிஸ்தானியான்னு கேட்டால் கிடையாது. அவங்களும் வந்து ஒரு தமிழன் தான், இந்தியன் தான். ஸோ நான் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம்லையான்னு கேட்குறாங்க. இது வந்து காமெடியில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். ஸோ மேட்டூரில் பிறந்து அங்கேயே வந்து ஸ்கூல்லாம் படித்து, நான் பேசிக்கலி வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்லா படிக்கிற பையன். 10th வந்து சயின்ஸில் சென்டம்லாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பல சாதனைகள்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். எல்லாமே இந்த ஸ்கூல் இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெறித்தனமாக வந்து ஸ்கூலில் பயாலஜி படித்து இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணேன். எங்கே ஜாயின் பண்ணேன்னா கேசிடி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த காலேஜ் வந்து பார்க்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து ஜாயின் பண்ணி நல்லா அங்கேயும் வந்து நல்ல பல சாகசங்கள்லாம் பண்ணி ஃபஸ்ட் வீடியோவில் அதான் வந்து ரோல் ஆகுது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. அங்கே தான் வந்து அந்த தாஜ்மஹால் மாதிரி இருக்க காலேஜில் தான் படித்து வெறித்தனமாக இன்ஜினியரிங் படித்தவங்களாம் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க? இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலை பண்ண மாட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலை பண்ணாமல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு நல்ல இதோட கிளியர் பண்ணி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து மேனேஜர் ரேங்க்கில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னை பற்றினது. இப்போ நான் புருஷன், இவங்க வந்து என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ஸோ நானும் சேம் அவங்க சொன்ன மாதிரி சேலம் இதில் தான் பிறந்தேன். என்னோட ஸ்கூலிங் எல்லாம் பல ஸ்டேட்ஸில் இருந்தது அண்ட் பல ஸ்கூல்ஸ். பட் கம்ப்ளீட்டாக ஐம் அ கேவி ப்ராடக்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் பிகாஸ் டாடி வந்து நேவியில் இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டெல்லி, கொச்சி, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி இருந்தது. தென் ஆஃப்டர் 12th ஐ ended up in dentistry. அதுக்கப்புறம் after that I took masters for 3 years and being a fresher right now. And then Gopi happened and then marriage happened and then at present இங்கே கொல்கத்தால வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருந்துச்சுன்னா வந்து கர்நாடகாவில் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்காக வந்து கல்கட்டாவில் இருக்கேன், விச் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் யாருடா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இன்னுமே எங்களுக்கு அந்த ஐடியா தெரியல. சரி, நேற்று நைட்டு அந்த ஐடியா வந்துச்சு. இது மாதிரி வந்து நம்மள வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து பெர்மனண்ட்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து விளாகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. கப்புள் விளாகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியல. மேபி நான் ஒரு புருஷன், இவங்க பொண்டாட்டி, நாங்கள் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றங்காட்டி வந்து நீங்கள் கப்புள் விளாகா கூட எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து எந்த லாங்குவேஜில் கொண்டு போகணும் அப்படின்ற ஐடியா கூட இன்னும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பேசினாலே தெரியும், தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசினாங்க. நான் பேசுகிற லாங்குவேஜில் பல வார்த்தைகள்லாம் வருது. அது எந்தெந்த லாங்குவேஜ் எனக்கே தெரில. ಏಕೆಂದರೆ ನನಗೆ ಕನ್ನಡ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತೆ. ನಾವು ಕನ್ನಡಲ್ಲೇ ವಿಡಿಯೋ ಮಾಡಬಹುದು. എനിക്ക് നന്നായിട്ട് മലയാളം അറിയാം. இவங்களுக்கு மலையாளம் வர தெரியுமாமா. I can do videos in English also. I'm a good communicator in English. हाँ तो मुझे हिंदी भी अच्छी सी आती है. ஹிந்தி வேற தெரியுமாமா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக் கௌ மே ஏக் கிசான், ரகு தாத்தா, ஹமாரா ரெயின்கோட் ஃபேமிலி, இது மட்டும் நம்மளுக்கு தெரியும். நான் இப்போ கல்கட்டாவில் இருக்கங்காட்டி வந்து இங்கே வந்து இவங்களோட மதர் டங் வந்து பெங்காலி தான். பெங்காலியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன். பெங்காலிலையும் என்னால் வீடியோ போட முடியும், தெலுங்குலையும் போட முடியும். பட் இதெல்லாம் வந்து போடுறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பு, நீங்கள் வந்து எங்களை எந்த லாங்குவேஜில் வீடியோ போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ மெயினாக வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பேசிக்கலாக ட்ராவல் பண்ண பிடிக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட நல்லா பிடிக்குமாமா. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ வி கேன் கவர் ஃபுட் ஆல்சோ. ஃபுட்டை பற்றி பிளாக்ஸ் போடலாம், இல்லை ட்ராவலை பற்றி போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சோஷியல் இஷ்யூஸ், நாட்டில் என்னென்ன நடக்குது இது பற்றினா வந்து வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ மெயினாக என்னென்னா வந்து நாம் மட்டும் ஏன் ஃபன் பண்ணணும், நம்ம மக்களையும் சேர்த்து ஃபன் பண்ணலாமே அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக இந்த ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த தொழில் வந்து நல்லா போகிறதும் நல்லா போகாததும் என்னை வருங்காலத்தில் வாழ வைக்க போகிற தமிழ் மக்களான உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி பேசுகிற நீ என்ன பின்னாடி முதலமைச்சராக போறியா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அது ஆகிறதுக்கு நம்ம தளபதி விஜய் இருக்காரு. அவர் அந்த டியூட்டி வந்து நான் அவர்கிட்ட விட்டுறேன். நீங்கள் வந்து அடுத்து இந்த வீடியோஸ்லாம் எப்படி கொண்டு போகலாம், நீங்கள் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி வந்து நாங்கள் யார், எங்களை பற்றி நீங்கள் இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்க டவுட்ஸு கொஷின்ஸு என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் போடுங்க. அந்த அந்த கொஷின்ஸு டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துக்கிட்டு மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு லைவ் செஷன் மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். இல்லைடாப்பா நீங்கள் பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடித்து வரட்டினாலும் பரவாயில்ல, இத்தோட நாங்கள் வந்து ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சேனல் அப்படியே வந்து ஒரே நாளில் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் போய் என் தொழிலை பார்ப்பேன், இவங்க போய் இவங்க தொழிலை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் இவ்வளோ நேரமாக மனப்பாடம் பண்ணி பேச நினச்சிது. வெற்றிகரமாக பேசி முடிச்சிட்டோம். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஸ்வாகோன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸ்வாகோனா வேறு ஒன்றும் இல்லைங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத், இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாதி. ஸோ எங்கிட்ட இருக்க கோவை எடுத்து இவங்ககிட்ட இருக்க ஸ்வாவை எடுத்து ஸ்வாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா பெரிய டேக்லைன் அப்படின்னு கேட்டால் நிறைய இடத்துல இந்த கப்புள் வாக் பண்ணுறவங்களாம் வந்து இது மாதிரி நிறைய டேக்லைன்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஏன் நாமளும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இதுக்கான மூவ்மெண்ட்ஸ்லாம் இப்போ தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படி ஸ்வாகோன்னு சொல்கிறது அப்படின்ட்டு. மேபி வந்து நீங்கள் வந்து எங்களை கல் எடுத்து அடித்து வரட்டாமல் எங்களை வந்து வரவேற்று எங்கள்கிட்ட இருக்க இது மாதிரி வந்து டூஸ் டோன்ட்ஸ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபீட்பேக்காக சஜஷனாக சொல்லி எங்களை வந்து வளர வச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து இந்த 2 மூஞ்சை வந்து நீங்கள் வருங்காலத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் லைன் அப்புறம் இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் எங்கள் யூடியூப் பேர் வந்து தி கோபி அண்ட் ஸ்வாதி ஷோ, ஆர் லைஃப், ஆர் ஜேர்னி, ஆர் மொமெண்ட்ஸ் தானே. அது ஒன்றும் நாங்கள் டிசைட் பண்ணல, அதை வந்து நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி சீக்கிரமாக சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. அகெயின் சப்போஸ் நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினது, இவ்வளோ மூச்சு திணற இவ்வளோ வந்து முக்கிய கஷ்டப்பட்டு பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லைடா இவங்கள்ட்ட வந்து பொட்டன்ஷியல் இருக்குது, இவங்க வந்து வருங்காலத்தில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டப்புன்னு போயிட்டு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அதை வச்சு தான் வந்து நாங்கள் அடுத்து வந்து பொழப்ப நடத்துருமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறோம். ஓகே, வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க, இப்போ எனக்கு வந்து வேலைக்கு டைம் ஆச்சு, நான் வந்து இப்போ ஆஃபீஸ் கிளம்பணும், இல்லைனா வந்து ஆஃபீஸில் என்னை விரட்டி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் டைம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் மற்றும் டிங் டிங் டிங்.